கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டுமல்லாமல் இந்த நாளிலும் கூட நம்முடைய தேசம், பாரத தேசம் 76வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதை நமக்கு ஆசீர்வாதமான ஒரு காரியம் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ரோமருக்கு எழுதிய நிருபம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாக எழுதுகிறதை நம்மாலே பார்க்க முடியும். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த சரீரத்தை, மரண சரீரத்தில் என்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று ஒரு விடுதலைக்காக தவிக்கின்ற, விடுதலைக்காக போராடுகிற ஒரு ஜீவனை போல இங்கே கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். விடுதலைக்காக யார் என்னை விடுதலையாக்குவார், யார் என்னை விடுதலையாக்குவார்? ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேடனுடைய கண்ணில் அகப்பட்ட பறவைகள் போல, குருவிகளை போல, மற்றும் வேட்டைக்காரனுடைய வலையில் அகப்பட்ட மான்களைப் போல, மிருகங்களைப் போல, ஒரு குறிப்பிட்ட கட்டுகளிலே சிக்கியவராக, சிக்குண்டு தவிக்கிறவராக, விடுதலைக்காக போராடுகிற மகனாக இந்த வசனத்தில் நமக்கு முன்பாக எழுதி வைத்திருக்கிறது நாம் பார்க்கிறோம். யார் என்னை விடுதலையாக்குவார், யார் என்னை விடுதலையாக்குவார்? இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையான பிள்ளைகளை, இந்நாட்களிலே அநேகருடைய கவலையும் அநேகருடைய பிரச்சனையும் இதுதான். இன்றைக்கு நாம் பார்க்கிறதானே சமுதாயத்தில் அநேகருடைய புலம்பல், அநேகருடைய வேதனை, அநேகருடைய கஷ்டம், அநேகருடைய சஞ்சலமே இதுதான். யார் என்னை விடுதலையாக்குவார்? ஏன் இன்றைக்கு மக்கள் பலவிதமான கட்டுகளினாலே, பலவிதமான இக்கட்டுகளிலே சிக்கி தவிக்கிறவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் மக்கள் ஒரு விடுதலைக்காக, ஒரு சுதந்திரத்திற்காக போராடுகிறவர்களாக, ஏங்குகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, குடும்பங்களிலும் சரி, தேசங்களிலும் சரி, விடுதலைக்காக, விடுதலை வேண்டும் என்று சிக்குண்டவர்களாக, இக்கட்டுகளிலும் இன்னல்களிலும் மாட்டி சிக்குண்டவர்களாக, சுதந்திரமற்றவர்களாக வாழ்கிறவர்களை போல இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையாகவே சொல்ல போனால் இன்றைக்கு சமுதாயத்திலே அநேகர் சந்திக்கிற இம்மைக்குரிய ஒரு பிரச்சனை, மாம்சத்திற்குரிய ஒரு பிரச்சனை, அல்லது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அல்லது ஒரு விடுதலையற்ற ஒரு நிலை என்று சொன்னால் அது நாம் யாவருக்கும் தெரிந்ததும் அறிந்ததுமான கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனை இன்றைக்கு சமுதாயத்தில் 90% மக்கள் இன்றைக்கு கடன்களிலே வாழ்ந்து கொண்டு, கடன்களினாலே அவதிப்படுகிறவர்களாக, கடன் கொடுத்தவர்களாலே பலவிதமான அவமானங்களையும் அவதூறுகளையும் சந்திக்கிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, யார் எங்களை விடுதலையாக்குவார்? இந்த கடனிலிருந்து, இந்த கடன்காரர்களிலிருந்து, இந்த வட்டியிலிருந்து எப்படி நாங்கள் விடுதலை பெறுவது என்று இன்றைக்கு அநேகருடைய கண்ணீரை, புலம்பலை நம்மால பார்க்க முடியும். பிரியமான பிள்ளைகளை, இதற்கு தீர்வு பரிசுத்த வேதாகமம் தெளிவாக கொடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். என் ஆண்டவர் விடுதலையின் தேவன், நம்மை விடுவிக்கின்ற தேவன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை விடுதலையாக்க அவராலே கூடும்.
அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவராலே கூடாதது ஒன்றுமில்லை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த செய்தியை கேட்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் ஒருவேளை அநேக விதமான கட்டுகளினாலும் கட்டப்பட்டவர்களாக, சிறைபிடிக்கப்பட்டவர்களாக, விடுதலையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து, கண்ணீருக்கு ஏதுவான சூழ்நிலைகளிலிருந்து உங்களை தூக்கிடுவே தேவன் ஆயத்தமா இருக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நாம் வாசிப்போமையாக 102வது சங்கீதத்தில் 19வது வசனமும் 20வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். 102வது சங்கீதம் 19, 20. கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானத்திலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில நான் பார்க்கிறோம், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் இந்த பூமியிலே நமக்காக அவதரித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, இவர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கும்படியாக அநேக விதமான சூழ்நிலைகளினாலே, சத்ருவின் தாக்கங்களினாலே, பலவீனமாகிய கட்டு, ஆமேன், கடனாகிய கட்டு, அநேக விதமான ஆமேன் இருள் நிறைந்த கட்டுகள், இந்த கட்டுகளால் நிறைந்தவர்களாக விடுதலையற்றவர் நிலையில தவித்துக் கொண்டிருக்கின்றதானே அந்த சூழ்நிலைகளிலே கர்த்தரோ அப்பேற்பட்டவருடைய பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவனை விடுதலையாக்கவும், ஆமேன், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களில் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அன்பு நிறைந்த ஆண்டவர்! வானங்களில் இருந்து, பரிசுத்தமான உயர்ந்த ஸ்தலத்திலிருந்து, தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இந்த மண்ணான பூமியில வாழ்கிற மக்களுடைய பெருமூச்சு, மக்களுடைய வேதனை, மக்களுடைய சஞ்சலங்கள், மக்களுடைய தவிப்பை கேட்டு அவர்களை விடுதலையாக்கும்படியாக அவர் கண்ணோக்கமானார் என்று சொல்லுகிறார். எமக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மெய்யாய் நம்முடைய தேவனுடைய அன்பு மகா பெரியது. நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு வேதனை என்று சொன்னால் தேவன் பரலோகத்திலே சந்தோஷமா அவரால் இருக்க முடியாது. நம்மை உண்டாக்கின தேவன், நம்மை படைத்த கர்த்தர் நம்மேல் கண்ணோக்கமா இருக்கிறார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? உன் வியாதியிலிருந்து விடுதலையாக்க, உன் கடனிலிருந்து விடுதலையாக்க, உன் சஞ்சலத்திலிருந்து விடுதலையாக்க, ஆமேன், உன்னுடைய எல்லா விதமான பாவ கட்டுகளிலிருந்தும் விடுதலையாக்க, ஆமேன், அவர் கண்ணோக்கமாக இருக்கின்ற தெய்வமா இருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா 42ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களிலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். இந்த 3 வசனங்களிலே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். 6வது வசனத்தில், விசேஷமாக 6வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்து, கட்டுண்டவர்களை கட்டுகளில் இருந்து, ஆமேன், வெளியிலே கொண்டு வரும்படியாக, அவர்களுடைய இருளில் இருக்கிறவர்களை சிறையில் இருந்து, சிறை போன்ற சூழ்நிலைகளில் இருந்து விடுவிக்கும்படியாக, ஆமேன், நீதியின்படி உம்மை அழைத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய பிள்ளைகளை தேவன் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய கிரியை என்ன? கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவதுதான் கர்த்தருடைய விசேஷித்த ஆமேன் வேலையாயிருக்கிறது. அதற்குதான் ஆண்டவராகிய கர்த்தர் வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து, ஆமேன், மேலான அந்த தேவராஜ்யத்திலிருந்து அவர் பூமியின் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். நம்முடைய ஜனத்தின் கூக்குரலை கேட்கிறவராக, நெருக்கங்களின் மத்தியிலே
பாடுகள் மத்தியில நம்முடைய கூக்குரலை கேட்கின்ற தெய்வமாக அங்கு மேலிருந்து அவர் தம்முடைய செவிகளை நமக்கு நேராக வைத்திருக்கிறதையும் அவருடைய கண்கள் நமக்கு நேராக வைத்திருக்கிறதையும் நம்மாலே பார்க்க முடியும். பிரியமானதோட பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் அந்த நாட்களிலே ஆண்டவருடைய ஜனங்கள் எகிப்து தேசத்திற்கு ஆகாரத்திற்காக சென்றவர்கள். எகிப்து என்ற தேசத்திற்கு ஆகாரத்தின் நிமித்தமாய் வேலைகள் நிமித்தமாய் போனதுனால அங்கே இந்த தேவ பிள்ளைகளுடைய பெருக்கம் அதிகரித்தது. நாளுக்கு நாள் இவர்கள் விருத்தி அடைந்து கொண்டிருந்தார்கள். இது நிமித்தமாக அந்த எகிப்தியர்கள் தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேலரை ஒடுக்குவதிலே அவர் மும்முரமாக இறங்குகிறதை பார்க்கிறோம். இவர்களை எப்படியாவது ஒடுக்க வேண்டும், இந்த தேவ பிள்ளைகளை ஒடுக்க வேண்டும், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களை ஒடுக்க வேண்டும். நாம் இப்பொழுது இவர்களை ஒடுக்காவிட்டால் இவர்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து நாளைக்கு ஒரு யுத்தம் என்று வந்தால் இவர்கள் எல்லோரும் நம்மை துரைத்து விடுவார்கள், நமக்கு விரோதமாக எழும்புவார்கள் என்று சொல்லி ஆமென் அந்த தேவ ஜனங்களை ஒடுக்குவதற்காக பல சட்டங்களையும் திட்டங்களையும் வகுத்து ஆமென் அவர்களை ஒடுக்க தொடங்கினார்கள். அவருடைய வேலைகளையும் அவருடைய சுமைகளையும் அதிகரித்து அவருடைய ஜீவனை கசப்பாக்கினார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். ஓரளவிற்கு அவர்களால் எல்லாம் தாங்க முடிந்தது. இந்த எகிப்தியர்களுடைய கொடுமை, இந்த எகிப்தியர்களுடைய வேதனை, தாக்கம், ஆமென் இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற அந்த பயங்கரமான கொடூரங்களை அவ்வளவு பொறுத்து பார்த்தார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நிலையில வரும் பொழுது அவர்களால் முடியாமல் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது யாத்திராகம புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான இடத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆமென். வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து கண்ணோக்கமாயிருக்கிற தேவன் இப்பொழுது இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ பிள்ளைகள் அந்த அடிமைத்தனத்தின் தேசத்தில் ஒடுக்கப்படுகிறதை கண்டு அவர்களிட்ட அந்த பெருமூச்சை கேட்ட தேவன், அவர்களிட்ட அந்த கூக்குரலை கேட்ட தேவன், அவருடைய வேதனைகளை கேட்ட தேவன், அவருடைய வேதனைகளை அறிந்த தேவன், சர்வ வல்லமையுள்ளவர், அன்பு நிறைந்த ஆமென் நம்முடைய கர்த்தராகிய தேவன். வேதம் சொல்லுகிறது அவர் இறங்கி வந்தாராம். அவர்களை விடுதலையாக்கவும் அந்த அடிமைத்தனத்தின் தேசமாகிய எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கவும் மற்றும் அருமையான அமைதியான பாலும் தேனும் ஓடுகிற ஒரு செழிப்பான தேசத்துல அவர்களை கொண்டு போய் விடவும் நான் இறங்கினேன் என்று சொல்லி ஆண்டவர் தேவ மனிதனாகிய மோசையோடு பேசுகிறதை பார்க்கிறோம். பாருங்க எங்க அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி ஆண்டவர் நம்முடைய சஞ்சலங்களிலே, நம்முடைய வேதனைகளிலே, நம்முடைய பாடுகளிலே, நம்முடைய உபத்திரவங்களிலே நாம் கஷ்டப்படுகிறதும் அவர் ஒருபோதும் விரும்புகிறவர் அல்ல. நம்மை விடுவிக்கவே அவர் துடிக்கிறார், நம்மை விடுதலையாக்கவே அவர் வாஞ்சிக்கிறார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கூட வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர் நம்மை விடுவிக்கும்படியாக இறங்கி வந்த தெய்வமாக இருக்கிறார். வேதத்துல கடன் பிரச்சனையில வாழ்ந்த ஒரு தேவ மனிதனுடைய தீர்க்கதரிசியுடைய மனைவி சொல்லுகிற காரியங்களை குறித்து நாம் வாசிப்போம். எப்படி ஆண்டவர் அந்த குடும்பத்தினுடைய கடனை ஆண்டவர் ஆமென் மாற்றுகிறார் என்று சொல்லி சந்திக்கிறார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களிலே இந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்ப்போம். வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. இன்றைக்கு அநேகருடைய பிரச்சனை என்ன? எங்களுக்கு கடன் 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 அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தமாக, என்னுடைய வறுமை நிமித்தமாக, அல்லது சில தேவைகளுக்காக நாங்கள் கடன் வாங்கிட்டோம். ஆனால் இன்றைக்கு கட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம்.
நாங்கள் என்ன செய்வது என்று நினைக்கிற உங்களுக்காக இந்த வார்த்தைகளை வாசிக்க விரும்புகிறேன். எடுத்துகள் வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஆமென். பார்த்தீர்களா, ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்கிறார். கடனிலிருந்து எப்படி விடுதலை ஆக்குகிறார் என்று சொன்னால், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று ஒரு தேவ மனிதனை விசாரிக்க வைத்து அந்த தேவ மனிதனுக்கு அவர்கள் செவி கொடுத்ததுனால தேவன் அந்த குடும்பத்திலே ஒரு பெரிய அற்புதம் செய்கிறதை பார்க்கிறோம். அந்த அற்புதத்தினாலே அவருடைய கடன் பிரச்சனை, அவர்கள் வாங்கின கடனை அற்புதமாய் தீர்த்து கொள்கிறதை பார்க்கிறோம். ஆமென். நீங்க இந்த எண்ணெயை விற்று உங்கள் கடனை நீங்கள் தீர்த்து மீதி உள்ளதை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு நீங்கள் எல்லோரும் என்ன செய்யலாம்? உங்கள் ஜீவனுக்காக இதை பயன்படுத்தி கொள்ளுங்க, நீங்கள் உயிர் வாழ இதை பயன்படுத்துங்க என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு மனுஷன் மூலமாக ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானதோட பிள்ளைகளை, இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற அந்த நெருக்கங்கள், இந்த விடுதலை, நமக்கு இருக்கின்ற அந்த பிரச்சனைகள் இருந்த விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரே இடம் பரிசுத்த தெய்வமாகிய கர்த்தரிடத்தில். அவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கின்ற தெய்வமாக இருக்கிறார். உன்னுடைய இப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்குவதற்கு 2025 ஆண்டில் இந்த ஜனவரி மாதத்தை தொடங்கி எத்தனை பேர் தெரியுமா? ஆமென். இந்த ஆண்டிலே அநேக கடன்காரர்கள் என்னிடத்தில் வந்து, ஐயா, இத்தனை லட்சங்கள் கடன் பட்டிருக்கிறோம். நெருக்கம், கண்ணீர் மல்க, கண்ணீரோடு கூட தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து இந்த கல்வாரி சபைக்கு வந்து கதறின ஜெபித்த பிள்ளைகளை நான் சொல்ல முடியும். ஆமென். மட்டுமல்ல, இதே மாதத்தில் அவர்கள் திரும்ப வந்து, கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்தார், தேவன் எங்கள் கடனிலிருந்து விடுதலை கொடுத்தார், தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்தில் மகிழ்ச்சியோடு சாட்சி சொல்கிறதை நான் கேட்டோம். ஆம், எனக்கு அருமையானதோட பிள்ளைகளை, கர்த்தர் உன் கண்ணீரை அவர் காண்கின்ற தேவன், உன்னுடைய நெருக்கத்தை காண்கின்ற தேவன். நீ அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை தேடி வரும் பொழுது, உண்மையாய் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நிச்சயமாகவே அற்புதம் செய்கிற தேவன். உதவி செய்வது யார் வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் தேவன் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆம் பிரியமானதோட பிள்ளைகளே, அந்த தேவ மனுஷன் சொன்னபடி அந்த சகோதரி செய்ததனால தேவன் அற்புதமான காரியத்தை இந்த குடும்பத்தில் நிகழ்த்தி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோவான் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில், யோவான் எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் வேதம் இப்படியாய் சொல்லுகிறதை கேட்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அநேக ஆலோசனைகள் நீங்கள் கேட்டிருக்கலாம். பிரியமானதோடு பிள்ளைகளை, அப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக நீங்கள் அநேக இடங்கள்ல அநேக ஆலோசனைகளை நீங்கள் கேட்டிருக்கலாம், வழிகளை, மார்க்கத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம். உங்கள் இக்கட்டிலிருந்து விடுதலை ஆகுவதற்கு, உங்கள் கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆகுவதற்கு, உங்கள் பிரச்சனையிலிருந்து ஆமென் வெளியில வருவதற்கு பலரிடத்துல ஆலோசனைகளை கேட்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்க, சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியம் என்பது பரிசுத்த வேதாகமத்தின் கர்த்தருடைய வார்த்தைகள், ஆண்டவர் சொன்ன ஆலோசனைகள்,
வேதம் அதை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு வழிகாட்டும். என்ன செய்ய வேண்டும் என்பதை அது நமக்கு வெளிப்படுத்தும். இந்த சத்தியத்தை நாம் அறியும் பொழுது அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. மனிதர்களாலே உங்களை விடுதலையாக்க முடியாத சூழ்நிலையில ஆமென் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் என்பதை சத்தியம் நமக்கு சத்தியமாய் போதிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென் இந்த ஆண்டிலே நாம் ஒவ்வொருவரும் விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை. தேவன் உயர்ந்தவராய் இருந்தும் அவர் பூமியில் உள்ள மனுப்புத்திரரை கண்ணோக்கமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய தாழ்விலே நம்மை நினைக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய சிறுமையை கண்ணோக்குகிறார் தெய்வமாக இருக்கிறார். நீ படுகிற கஷ்டம், இக்கட்டு, எல்லா பெருமூச்சுகளை கர்த்தர் அறிவார். யார் என்னை விடுதலை ஆக்குவார்? இந்த பயங்கரமான வியாதியிலிருந்து, இந்த பயங்கரமான கஷ்டத்திலிருந்து, பேர்பட்டதான உடைந்த நிலையிலிருந்து யார் எனக்கு ஆறுதல் தருவார் என்று ஒருவேளை நம்ம கதறுகிறவர்களாய் இருக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலே தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் ஆவலோடு கூட இருக்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலும் எப்படி ஆய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனமும், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் உங்களுக்கு நிரந்தரமான மெய்யான விடுதலை கிடைக்கும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, குமாரன் உங்களை விடுதலை ஆக்குகிறவராய் இருக்கிறார். விடுதலை ஆக்குவதற்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக அவதரித்தார். நம்முடைய பாவத்தில் இருந்த விடுதலை, சாபத்தில் இருந்த விடுதலை, துயரங்களில் இருந்த விடுதலை, ஆமென், நம்முடைய துயரத்தை ஆனந்த களிப்பாய் மாற்றுவதற்காக, ஆமென், நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய பாவங்களையும் அவர் தம்மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையில சுமந்தவராக நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினியை அவர் சுமந்தவராய் இந்த பூமியில வாழ்ந்தாருங்க. எனக்கு அருமையானதோட பிள்ளைகளை, ஆமென், வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யார் அந்த குமாரன்? தேவகுமாரன். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய இரத்தம் நம்மை சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்றதா இருக்கிறது. ஏன்? சாபம், பாவம் அது நமக்குள் நீடித்தால் நமக்கு மரணம் நிச்சயம் என்பது வேதம் சொல்லுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானதோட பிள்ளைகளே, பாவத்தினால இன்னைக்கு அநேகர் மரித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். செத்து மடிவதை நாம் பார்க்கிறோம். அக்கினிக்கு இரையாகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்ன பெரிய ஹாலிவுட் பாலிவுட் ஆனாலும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, எங்கே பாவம் இருக்குமோ அங்கே தேவனுடைய கோபம் பற்றி எரியும். வேதம் சொல்லுகிறபடி சொதோமா கொமோரா குறித்து வாசிக்கிறோம். அங்கே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பயங்கரமான பாவங்கள் எழும்பிற்று. தேவன் அந்த பட்டணத்தை அழிக்க சித்தமானார். நெருப்பினாலே, தீயினாலே சுட்டெரிக்க சித்தமானார். ஆனமே தேவனுடைய வார்த்தையின்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் அங்கிருந்து வெளியேற்றுகிறதை, விடுவிக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். கருமையான தேவ ஜனமே, பயங்கரமான காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்திற்கு அடிமையாகி இன்றைக்கு அநேகர் அதிலிருந்து விடுதலை பெற முடியாமலும் தவிக்கிறவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறபடி பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று. அவன் அடிமைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறார். ஆரம்பமா இருந்தாலும் அவர்களுடைய செயல்களை பார்க்கும் பொழுது முழுமையாக அடிமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். இப்பேற்பட்ட அடிமையாக மாறுகிறவர்களுக்கு கர்த்தராகிய தேவன் ஒளியாகவும் அவரை வெளியேற்றுகிறவராகவும் காணப்படுகிறார். அவரிடத்தில் வரும் பொழுது, அவரை நோக்கி வரும் பொழுது அவர்கள் சஞ்சலங்கள் நீங்க அவர்களுடைய சாபத்தில் இருந்து விடுதலை ஆக்குகிற தெய்வமாக, ஆண்டவர் சொன்னது போல,
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், நான் உங்களுக்கு விடுதலை, நான் உங்களுக்கு சுகம் தருவேன் என்பதை போல நாம் அவரிடத்தில் வரும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை காண முடியும். பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஒருபோதும் நம்முடைய பாவத்தோடு கூட மரிப்பதும் துன்மார்க்கத்திலே மரிப்பதும் அவருக்கு பிரியமில்லை என்று எசேக்கியேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23 முடிய நம்மாலே பார்க்க முடியும். எசேக்கியேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20, 21, 23 வாசிப்போம். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் மரிப்பது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ. ஒரு கொலைக்காரன் கொலைக்காரனாகவே மரிப்பது, திருடன் திருடனாகவே மரிப்பது. ஆமென். வழிபறி செய்கிறவன், மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறவன், மற்றவர்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவன், அப்பேற்பட்ட குணங்களிலே கிரியையிலே அவன் அதே சூழ்நிலையில் அதே நிலையில மரிப்பது எனக்கு பிரியம் அல்ல. விபச்சாரக்காரன் விபச்சாரத்தில் மரிப்பது எனக்கு பிரியம் அல்ல. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பது அல்லவோ எனக்கு பிரியம். அவர்கள் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாய் மாறுவது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய மாற்றத்தை விரும்புகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இன்றைக்கு விடுதலை பெற்று வாழ வேண்டும். அடிமைகளாக அல்ல, நாம் சுதந்திரவாளிகளாய் தேவனிடத்துல சேருகிறவர்களாய், தேவனுடைய நித்தியத்திலே சேருகிறவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் அவன் நம்மேல் இவ்வளவு பிரியமா இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2025வது வருஷத்துல இயேசு என்ற இரட்சகர், இயேசு என்னும் இரட்சகர், அவரே நம்முடைய பாவங்களுக்காக மரித்தவராக இன்றைக்கு நமக்கு விடுதலை கொடுத்தவராய் காணப்படுகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக தூதர்கள் தோன்றி சொன்ன வார்த்தை, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார், அவரது விடுதலை ஆக்குவார். அந்த பாவத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை எந்த மனிதனாலே பாவ சரீரத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது. எந்த மனிதனாலே பாவங்களை மன்னிக்க முடியாது. பாவங்கள் மன்னிக்க மற்ற எல்லா பிராணிகளுடைய ரத்தம் சிந்துவதும் விருதா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அவன் நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. பாவமற்ற புனிதருடைய பரிசுத்தவானுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறதா இருக்கிறபடினாலே நாம் அந்த இயேசுவை விசுவாசித்து அவரிடத்தில் நாம் தஞ்சம் அடையும் பொழுது, அவரிடத்தில் நாம் கடந்து வரும் பொழுது, அவரே நமக்கு விடுதலையின் தெய்வமாக நம்முடைய வாழ்க்கையில எல்லா நெருக்கங்களில் இருந்து விடுதலை கொடுத்து தேவ சமாதானத்தோடு வாழும்படியான அனுகிரகம் நமக்கு தந்தருளுவார். ஆம் பிரியமான பிள்ளைகளே, என் ஆண்டவர் நம்முடைய சமாதானத்தை விரும்புகிற தேவன், ஒரு சமாதான காரணர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட கட்டுகளினாலே, எப்பேற்பட்ட கஷ்டங்களிலே நீங்கள் விடப்பட முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறியேன். ஆனால் எல்லாம் கர்த்தர் அறிவார். இந்த கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வாஞ்சியோடு இருக்கிறார். அவர் மகா தெய்வ பெரிய தெய்வமா இருந்தாலும் கூட தம்முடைய ஜனங்களுடைய சிறுமையை, உங்களுடைய சிறுமையை,
உங்களுடைய பிரச்சனைகளை, உங்கள் கண்ணீரை அவர் காண்கிறவராய் இருக்கிறார் என்பது பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசித்தபடி இன்றைக்கு நிச்சயமாய் ஆமென் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை நடத்தின தேவன் உங்களையும் நடத்துவார். அதற்காகவே குமாரனாக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி இயேசு நமக்கு ஆமென் விடுதலை கொடுக்கிறவராக, ஆமென் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிற தெய்வமாக ஆண்டவர் இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அநேகருடைய வியாதியிலிருந்து விடுதலை, அநேகர் இருளில் இருந்த ஜனங்களுக்கு விடுதலை, பிசாசின் பிடியில் இருந்தவர்களுக்கு விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை. தேவன் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கு உங்களுக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, இயேசுவை விசுவாசிப்போம், கர்த்தருடைய விடுதலை பெற்று வாழ்வோம். இந்த நெல்ல 76வது குடியரசு நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் விடுதலையோடு, மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு வாழ அருள் செய்வாராக. God bless you all. Thank you.